1000க்கும் மேற்பட்ட குண்டர்கள் அங்கு சில ஆபத்தான ஆயுதங்களோடு இருந்ததாக கூட ஒரு வழக்கறிஞர் என்று ஒரு கூற்றை கூறியிருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தமிழக அரசு மீது சந்தேகம் வலுக்கின்றது. அதிலும் குறிப்பாக அந்த பிரதேசத்திலே கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய திட்டமிட்ட செயலா என்ற ஒரு சந்தேகம் மேலதிகமாக வலுத்து நிற்கின்றது. அந்த சட்டத்தரணிகளுடைய கூற்றை நீங்கள் பாருங்கள். அதில் எவ்வாறாக அவர்கள் கூறுகிறார்கள், தமிழக அரசு மீது இந்த குற்றச்சாட்டு அரசியலை கடந்து இறந்தவர்களுடைய உயிர்களை அல்லது உடலங்களை அவசரமாக இவர்கள் உடற்கூற்றி செய்வதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றார்கள். ஈழத்தமிழர்களாக எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் அல்லது துப்பாக்கி பிரிவுகளுக்கு இலக்கான ஈழத்தமிழர்களை இராணுவத்தினர் உடற்கூற்று பரிசோதனை செய்தவுடன் அவர்களாகவே ஒரு பத்திரத்தில் ஒப்பம் எடுத்து குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த பிரேதங்களை வெளியேற்றி விடுவார்கள். அவை மேலதிகமான விசாரணைகள் அல்லது நீதியான விசாரணைகள் இடம்பெறாது. அந்த ஒரு சந்தேகம் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் எங்களிடம் இருக்கின்றது. எங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கின்றது. யுத்த காலங்களிலே தென்னிலங்கை இராணுவங்களால் படுகொலை செய்யப்படுகின்ற பொதுமக்களை அவசரமாக உடற்கூற்று பரிசோதனை செய்வார்கள், அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறிவிட்டு உடற்கூற்று பரிசோதனை செய்து உடனடியாகவே அந்த உடலங்களை உறவினரிடம் ஒப்படைத்து விடுவார்கள். அந்த சந்தேகம் தான் இருக்கின்றது. இந்த மரணத்தில் உடனடியாக அந்த பிரேதங்கள் மீள் பரிசோதனை செய்யப்படுமா அல்லது மீள் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுமா? அவ்வாறு உட்படுத்தப்படுவதற்கு நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பிக்குமா? அவ்வாறான ஒரு விசாரணை இடம்பெறுமாக இருந்தால் அந்த இறப்புக்கான காரணங்கள் கூட தெரிய வருவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஏன் இறந்தவர்கள் உடனடியாக உடற்கூற்று பரிசோதனை செய்ய வேண்டும்? அந்த இடத்தில் ஏன் செந்தில் பாலாஜி இருக்க வேண்டும்? இதுதான் இப்போது இருக்கக்கூடிய 2 வினா. தமிழக முதலமைச்சரும் உருக்கமாக கேட்கின்றார். இது மீது பொய்யான விடயங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் ஆங்காங்கே தமிழக முதலமைச்சர் சார்பில் ஒரு காணொலி வடிவிலே வெளியாக இருக்கிறது. உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லவே சார், எந்த உறவினர்கள் வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க, இது இன்னாரு எங்களுடைய உறவினர்னு எங்கே இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க? இரவாக வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு காலையாக கொடுத்துட்டீங்களே. அப்போ எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இந்த மரணங்கிறது வந்து இப்படி ஒரு யாருமே நினைத்து பார்க்க முடியாத மரணம். குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க, பெண்கள் இறந்திருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இறந்திருக்காங்க. இதிலையும் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு கீழ்த்தரமான ஒன்றதாக நான் கருதுகிறேன். ஒரு கீழ்த்தரமானது. இவ்வளோ ஒரு மரண ஓலம் கேட்ட பிறகு என்ன பெரிய நமக்கு வந்து பதிவு வந்து என்ன ஆக போகுது? இதிலேயே அரசியல் செய்கிறார்கள் என்றால் அவர்களாம் மனிதர்களே கிடையாது.